நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி மேலானது உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில் தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனித குலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. இசைஞானி சார் முதல்ல அந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ லைக் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. வந்து இயக்குவது அப்படின்றது. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான வேலையை தான் படத்தின் இயக்குனர் வந்து செஞ்சுட்டு வராருன்னு சொல்லணும். கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி காமராஜ், திருக்குறள் அப்படின்ற படங்களை கொடுத்து இந்த கலைத்துறை மீது தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபராக வந்து இயக்குனர் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். திருக்குறளை வெறும் சொற்களில் அல்ல, திரையில் காட்சிப்படுத்தி அறத்தையும் கலையையும் ஒன்றா தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி. பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன. தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள். முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. புதுமை என்று சொல்லியிருந்தால் அது மிக பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது, அது புதுமை. கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கான செறிவை பெற்றிருப்பதால், செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி. செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள். செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம். செம்மையுற்ற ஒரு மொழி, எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி, அதனால் இது செம்மொழி. செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல. செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி. செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி. செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று. ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் செம்மொழி. அதை கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல். எத்தனையோ படைப்புகள் தமிழிலே உண்டு, சங்க இலக்கியங்கள் உண்டு. 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. 11 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதில் நாலடியார் ஒன்று, இன்னா 40, இனியவை 40 போன்ற நூல்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்று திருக்குறள். இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பல்வேறு கருத்தியலை கொண்டிருக்கிற, கோட்பாடுகளை கொண்டிருக்கிற, தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்ற பெருமுக்கிய நூல் திருக்குறள். அண்ணன் வி. சேகர் அவர்கள் சொன்னதைப் போல, இது ஒரு மதம் சார்ந்த நூலாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்குரியவர்கள் மட்டும்தான் போற்றி இருப்பார்கள், போற்றி கொண்டிருப்பார்கள். பைபிள் கிறித்தவர்களுக்குரியது. அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார்கள். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்குரியது. இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள். அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குர்ஆனை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அனைத்து பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இஸ்லாமியர்களுக்கு. ஹீப்ரு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, அரபு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குர்ஆனை, அந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குர்ஆனுக்கு, பைபிளுக்கு. ஆனால்
அப்படி எந்த மதத்தையும் சாராமல், ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள், ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருக்குறள் மட்டும்தான். அதற்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது, ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. இந்த நூலை எங்கள் மொழியில் மொழியாக்கம் செய்யுங்க, நாங்கள் இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது, வலியுறுத்தம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் பல மொழிகளில், ஏராளமான மொழிகளும் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கிற கண்டென்ட். அதுதான் முக்கியமானது. உள்ளே இருக்கிற கருத்து உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல். அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது. ஒரு செக்யூலர் டெக்ஸ்ட், மதசார்பற்ற கருத்தியலை கொண்ட ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை. நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை, நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லுகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மேலானது, உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில், தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனித குலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது, உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார், தலைப்பிட்டிருக்கிறார். இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னது திருக்குறள் படத்தை பாருங்க சார், மேடையில 2 அழகான நடிகைகள், முதல் வரிசையில எவ்வளவு அழகான தமிழ் பேசக்கூடிய நடிகைகள் இருக்காங்கன்றதை பாருங்க சார் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சிறப்பான நடிப்பை எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஸோ படத்துலையும் ட்ரெய்லர்லையும் பாடல்லையும் நம்ம பார்த்தோம், ரொம்ப அழகான நடிப்பை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய படத்துல ஒன் ஆஃப் த லீடா நடித்திருக்கக்கூடிய பாடினி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. இந்த திருக்குறள் மூவி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் லைக் ரியலி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன்னா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி பண்ண போகிறேன், அந்த கேரக்டர் நான் இதில் பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ என்னோடய பேரே பாடினி குமார் தான். ஸோ தமிழ் பேர் வச்சுருக்க, தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்னை கூட்டிகிட்டு திருக்குறள்ன்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே சின்ன வயசில் படித்தது, நம்ம அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது, இப்படி தான் ஞாபகம் வரும். அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டரை எடுத்தேன். பட் எனக்கு நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துட்டு, சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம், இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு
பா இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இசைஞானி சார் முதல்ல இந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ ஐஸ் லைக் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே எனக்கு எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதாவது எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க உங்களுக்கும், நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டுருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த உரையை ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளோதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புகிறேன். என்ன வாசிகையாக தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏஜி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் அவர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுலேருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்கில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் இஸ் அ ட்ரீம் கம் டு மூமெண்ட். Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பற்றி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி அப்படின்ட்டு இவர் இந்த கதாபாத்திரத்தில் எப்படி நடிச்சிருப்பார் அப்படின்ட்டு கொஞ்சம் மலைப்பாவே இருக்குது. ஏன்னா நம்ம விஷுவல்லையும் அவரை பார்க்கலன்னும் போது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் இருக்குது. வாங்க கொட்டாச்சி சார், பல கதாபாத்திரங்களை அவரை பார்த்தாச்சு. படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கொட்டாச்சி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கொட்டாச்சியோட பணிவான வணக்கம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய ஒரு வெறிய ஃபேன்ஸ். இன்று வரையும் நான் திருவிளையாடலில் படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே நாகேஸ்வரோட தருமி கேரக்டர் தான் நம்ம யோசிப்போம். அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நடிக்கணும்டா, இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையண்டா. வீட்டில் எல்லாம் கூட நாடகங்கள் எல்லாமே சும்மா நம்ம அதை மாதிரியெல்லாம் நடித்து பார்ப்போம். ஆனால் டைரக்டர் என்னை கூப்பிட்டு பார்த்து, கொட்டாச்சி இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கேட்குறப்போ நான் இதை பார்க்கல, என்னமோ ஏதோ சின்னது ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அதுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் சார் எனக்கு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருமி நீங்கள் தான் கொட்டாச்சி பண்ணுறீங்க அப்படின்னாரு. என்னால் அதை இவனுக்கவே முடியல. உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் மறைச்சி போயிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எல்லாரையும் வயிறு ஒழுங்க சிரிக்க வச்சுருப்பார். இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இதுக்கு டைரக்டருக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாச்சிக்கு புதுமையாக கொடுத்ததுக்கு சார் மனமார்ந்த நன்றிகள் சார். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பாட புக்குலேயும் நம்ம வழிபோக்குலேயும் யாரோ ஒருத்தர் சொன்னதுலேயும் பஸ்ஸுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரலாக தான் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கண்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் இந்த படம் மூலமாக எல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இன்றைக்கி ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷனுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் கண்டிப்பாக சேரும். குடும்பத்தோடு கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும். அதுக்கு இந்த படம் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால தான் நான் இவ்வளோ பெருமையாக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு காவியம். இப்படி ஒரு காவியத்தில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன்.
இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் ஓடணும். இந்த மாதிரி படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் வந்து இப்படி ஒரு தூரம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். பெரும்பாலும் இதே பிரசாத் லேபில் நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச்சில் வந்து பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தமிழ் நடிகைகள் எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பேச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்ப்பா, யாருப்பா அவர், அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். நான் முதல்ல வந்து அண்ணனுடைய 50வது பிறந்தநாள் விழாவில் வந்து காசி ஆனந்தன் ஐயா, யுகபாரதியன், பழனி பாரதி மற்றும் பழனிடமரம் எல்லாம் வந்திருந்தாங்க. விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் அண்ணனை பார்க்குறதுக்காக இங்கே போனேன். நான் முதல்ல நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் அண்ணனை. மிக பயங்கரமான ஒரு பேச்சு, 1.25 மணி நேரம் பேசினார். நான் அங்கேருந்து வருவதற்கு வந்து எனக்கு வந்து 11 கிட்ட ஆயிடுச்சு. அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்தி 2014-15 நினைக்கிறேன், வைத்தியநாத ஐயா நடத்தினாங்க தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு. அந்த விழாவிற்கு வந்து எண்ணெய் செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்பில் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க. முறையில் வந்து பழகருப்பு ஐயா பேசிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோ அவர்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து வைகோ ஐயா பேசும்போது கடைசியில் மேடையில் வந்து அழுதுட்டாங்க. பாண்டிய மன்னனுடைய சபையில் வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா, இலங்கையில் வந்து என் சகோதரிகள் யார்கிட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கதறி அழுதுட்டாங்க. அதனால் எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. என்னென்னா மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த மேடையில் இலக்கியம் தான் பேசணும், அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு உணவு இடைவேளை. அதுக்கு பிறகு தமிழறிவு மணியன் ஐயா வந்து பேசினாங்க. தமிழறிவு மணியன் ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு. நேரம் கருதி எனக்கு கொடுத்துடாதீங்க, நேரம் கருதி நீங்கள் சீக்கிரம் உரைய முடிங்க அப்படின்னு பாலகிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது குரோசவா சொல்லுவார் வந்து ஒரு மோசமான திரைக்கதையை கொண்டு போயிட்டு நல்ல படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இதுக்கான திரைக்கதை தான் வந்து இதோட சவாலான விஷயமா இருந்தது. அதை செம்பூர் ஜெயராஜ், காமராஜ் அவர் தான் பண்ணார். அவர் ஒரு திராவிட இயக்க போராளி. இந்த படம் உருவான கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லுறேன், ஏன்னா வந்து நேரம் ஆயிடுச்சு எல்லாம். ஆமாம். ஸோ அவர் முதல்ல கதையை எழுதினார். அதுக்கு முன்னாடி திருக்குறளே படமாக பண்ணுங்கன்னு ஒரு ஆள் வேண்டுகோள் வச்சார், ஒரு பெரிய பொறுப்பாக வச்சார். இது எப்படி 1330 வந்து எப்படி படமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்து கலைஞருடைய குறளோவியம், எதை ஓவியமாக பண்ண முடியுமோ அவர் வந்து அதை புத்தகமாக போட்டாங்க. அப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அந்த குறள்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து திரைக்கதை உருவாச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான பணம் பார்த்திங்கன்னா அது அதன் போக்கில் வந்தது. இது என்ன, அதாவது இதில் எந்த சிரமமும் எனக்கு இல்லை. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அதன் போக்கில் தான் வந்து அது நிகழும். நான் அப்படி தான், நான் வந்து ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது. எல்லாமே சரியாகவே அமைஞ்சது. வள்ளுவர் பாத்திரமேற்ற பையனாக இருக்கட்டும், வாசுகி அவங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வந்திருந்தாங்க, இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம், ராத்திரி ஃபுல்லாக மழை, செட்டுக்குள்ளே வந்து 2 இன்ச்சு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில். எல்லோரும் கலங்கிட்டாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், விவசாயி நட்டுட்டு வருவான், மழை பெஞ்சு எல்லாம் மூழ்கி போயிடும், நம்ம சினிமா எடுக்கிறோம், தண்ணியை வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு, இந்த அம்மா சொன்னாங்களே இடும்பைக்கு இடும்பை, அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது. அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம். அவர் படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அதை முடித்து கொடுத்தாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படத்துக்கு
இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் 2 பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர். அவர் இதுக்கு உதவி பண்ணார். மதுரை டிபி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க. இப்போ இதோட முதல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் அவர் இருந்தார், 18ல் அவர் இருந்தார், 15ல் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க. நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. ஜெயமோகன் எழுதியிருந்தார், தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வேஷ்டி கட்டி போனால் ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுருவாங்க. திருமாவளவன் வந்ததுக்கப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன. அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம். அவர் கூட எனக்கு பெரிய அறிவும். மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்தில். அப்போவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர், படிப்பாளி. நான் பேச வேண்டியதில் நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டார். அதனால் எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது. அதனால் அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை. அவர் வந்தாங்க. மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி. இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற தங்கைக்கும் மிக்க நன்றி. இதில் வந்து தனலட்சுமி வாசுகியா நடிக்கிற பெண் வந்து முதல் படம் அவங்களுக்கு. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இந்த துறையில் வந்து ஜொலிக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள் ரொம்ப ஜாஸ்தி. லொக்கேஷனில் அவங்க டைமெல்லாம் வந்து எந்த விதத்திலும் வேஸ்ட் பண்ணலை. கலைச்சோழன் மட்டும் கொஞ்சம் திட்டு வாங்கினார், ஏன்னா அவரே ஒரு டைரக்டர். ஆமாம், அதனால் மற்றபடி எல்லாம் சுமூகமாக நடந்தது. உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.